எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்காக டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து மே 19ஆம் தேதி நம்மளுடைய குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்ச், குரூப் 2 and 2A உடைய ப்ரிலிமினரி டெஸ்ட் பேட்ச், இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ரெண்டாவது குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் மே 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதில் மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கும் மக்களே. மொத்தம் 50 டெஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் ஜிஎஸ் ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், இல்லை ஜிஎஸ் ப்ளஸ் பொது தமிழ், ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் கேள்விகள் வந்து உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றி பேசணும் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து முதல்ல வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கூல் புக் வைஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். 6ஆம் கிளாஸ், 7, 8, 9, 10. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து வேர் டு ஸ்டடி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அடுத்து முதல்ல நமக்கு இங்கிலீஷில் நமக்கு புக் வைஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட் போவோம். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு யூனிட் வைஸ் டெஸ்ட் போவோம். அடுத்தது ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். இது இங்கிலீஷில். உங்களுக்கு பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் முதல்ல போவோம். அதாவது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு முதல்ல நியூ புக்கு, அதுக்கு அடுத்தது ஓல்டு புக்கு டெஸ்ட் வைப்போம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு தமிழ்லையும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட், அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அதில் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட், அதுக்கடுத்து ஒரு ஜிஎஸ் டெஸ்ட், இந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம வந்து ஸ்கெடியூல் நம்ம போட்டிருக்கோம். ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்னு டெலகிராம் பேஜ் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் இருக்கும். ஸோ இந்த பேட்சோட நேம் சேலஞ்சர்ஸ் பேட்ச். உங்களுக்கு ஜிஎஸும் அதே மாதிரி தான். முதல்ல ஸ்கூல் புக் வைஸ் கவர் பண்ணுவோம். அதாவது 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th எல்லாமே கவர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது சிலபஸ் வைஸ் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுவோம். ஒவ்வொரு யூனிட் 1, 2, 3, 4, 5, 6. இப்போ நமக்கு யூனிட் 6 எல்லாம், யூனிட் 6, 5லாம் நிறைய வெயிட்டேஜ், 4, 5, 6லாம் நிறைய வெயிட்டேஜ் இருக்கனால அந்தந்த யூனிட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் நம்ம போட்டிருப்போம். இது நம்ம புக் வைஸும் பார்த்தாச்சு, சிலபஸ் வைஸும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா டிஎன்பிசியில் நிறைய சோர்சஸ்லேருந்து கேட்பாங்க. அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்டு, அதுக்கடுத்து வந்து பாலிசி நோட்ஸ், கொள்கை குறிப்பு, அதுக்கப்புறம் வந்து தமிழரசு மேகசின். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருந்துலாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். ஸோ இதுக்குன்னே தனியாக நம்ம டெஸ்ட் போடுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, மேக்ஸ் வந்து எல்லா டெஸ்ட்டு கூடயும் உங்களுக்கு மேக்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டுடைய அந்த இது இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து எப்படி 200 கொஸ்டின் கேட்குறாங்களோ அதே மாதிரி 200 கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மொத்தமாக 50 டெஸ்ட்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு டேரெக்டாக எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுடைய லிங்க் வரும். அதாவது டெஸ்ட்டு இப்போ இன்றைக்கி வந்து மே 19ஆம் தேதி முதல் டெஸ்ட் அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு லிங்க் வந்துடும். 6 மணிக்கு மேலே நீங்கள் அந்த டெஸ்ட்டை எப்போனாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த 6 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் வரதை நீங்கள் அட்டன் பண்ணி 200 கொஸ்டினே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் மாதிரி இருக்கும். அதில் உங்கள் நேம் என்டர் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் தப்பு, கரெக்டு, எந்த கொஸ்டின் கரெக்டு, தப்பான கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன, இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் அனுப்புவோம், ஆன்சர் கீ ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் அனுப்புவோம். எல்லாமே பைலிங்கோலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டெஸ்ட்டு நம்ம கொண்டு போக போகிறோம். அதாவது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே விடுற பேட்ச்னால நமக்கு நிறைய டெஸ்ட் நமக்கு எடுக்க முடியுது. ஸோ குரூப் 2க்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். அது மாதிரி வேர் டு ஸ்டடி இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம். வேறு தமிழ் ஜிஎஸ்க்குலாம் நம்ம ஏன் ப்ரொவைட் பண்ணுறது, ஜிஎஸ்க்குலாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, நமக்கு சில லெசன்லாம் சிலபஸில் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒதுக்கிடலாம். ஆனால் வந்து அதுலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா? பாக்ஸில் இருந்து ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்ல இருந்துலாம். அதனால தான் வேர் டு ஸ்டடி கொடுக்கறது இல்லை. ஸ்கூல் புக்கு தான் சோர்ஸ். அது போக சிலபஸ் வைஸ் டெஸ்ட் போகும்போது நம்ம என்னென்ன புக்கு வெளியே படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இதான் நம்மளுடைய இது இருக்கும். ஸ்கெடியூல் வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஃபீஸ் வந்து 2499. எந்த நம்பருக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 9452756442 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸ்கெடியூல் பாருங்கள், பார்த்துட்டு யாரெல்லாம் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ண முடியாதவங்க அந்த ஸ்கெடியூலை வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பித்து நீங்கள் வந்து அசஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓஎம்ஆர் தேவைப்படுறவங்களுக்கு ஓஎம்ஆர் பிடிஎஃப்பும் அனுப்பும். அதிலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பேட்சோடைய நேம் சேலஞ்சர்ஸ் பேட்ச். ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்க போது வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமு. ஸோ எப்படி வந்து நல்லபடியாக அப்ரோச் பண்ணி பண்ணுவோம். கரெக்டாக ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.